ஓம் பிரித்திங்கிராய் தாயே போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கிரா அம்மா போற்றி போற்றி. ஓம் என்னை காக்கும் என் பிரித்திங்கிரா தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. தேவையில்லாமல் இந்த பிரித்திங்கிரா என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகி விடாதே என் தங்கமே. நிச்சயமாக என்னுடைய கோபத்தை இனியும் நீ அதிகப்படுத்தி கொண்டிருக்காது. என்னவென்று உனக்கு காரணத்தை சொல்ல நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. எல்லாவற்றையும் இப்போதே புரிந்து கொண்டாயானால் இனி வரும் நாட்களில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக தெளிவு பிறந்துவிடும் என் தங்கமே. உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இந்த தாயின் அன்போடு உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் அல்லவா என் குழந்தையே. உன்னை சூழ்ந்து நான் வரும்போது இந்த பிரித்திங்கிரா உனக்காக ஒவ்வொன்றையும் நடத்துவதும் இதோடு நின்றுவிடக்கூடிய காரியமாக இல்லை அல்லவா என் குழந்தையே. இனி நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் அத்தனையுமே நீ முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நடந்து முடிந்த எத்தனையோ விஷயங்களை நீ யோசித்து என் பிள்ளையே கலங்காதே என் தங்கமே. நீ கலங்க வேண்டாம். உன்னோடு இந்த பிரித்திங்கிரா உனக்கு துணையாக இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை எப்போதும் ஆனந்தமாக வழிநடத்துவது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ என்றுமே மறந்து விடாதே என் குழந்தையே. எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்கும் இந்த தாய்க்கு இப்போது எதற்கு கோபம் வருகின்றது என்று கேட்கின்றாயா என் குழந்தையே? நாம் என்ன தவறை செய்துவிட்டோம்? எதற்காகவே? ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து கலங்கி கொண்டிருக்கின்றோமே. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே சரி செய்ய முடியாமல் நாம் பதறுகின்றோமே. இதற்கிடையில் அம்மா வேறு கோபம் கொண்டால் கோபத்தோடு வந்து விட்டாளே, நாம் என்னதான் செய்ய போகின்றோம் என்று சொல்லி என் பிள்ளை முதலில் நீ பதறுவதை முதலில் நிறுத்திவிடு என் தங்கமே. உனக்காகத்தான் இந்த பிரித்திங்கிரா வந்திருக்கின்றேன். இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருவதை எல்லாமும் என்னவென்று உனக்கு சொல்வத்தான் உன் அம்மா நான் உன்னை தேடி ஓடோடி வருகின்றேன். எது நடந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்க்கையாக இருந்தாலும் இனி அத்தனையிலுமே உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் எதை கொடுக்க போகிறதோ அத்தனையும் என்ன என்பதை நீ பார்த்து ஒவ்வொரு நாளும் கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாயே, கண்கலங்க தயாராகி கொண்டிருக்கிறாயே என் தங்கமே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது என்றால் உனக்கு இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை நீ எவ்வளவு சொல்லினாலும் கூட அது அனைத்தும் பிரயோஜனமில்லாத ஒன்றாகின்றதே. புண்ணியம் இல்லாமல் தான் போய்விடும் என் குழந்தையே. உன்னை தேடி வரும் இந்த நாட்கள் இனி உனக்கு என்ன கொடுக்க என்கின்றேனோ அதை அனைத்தையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சுற்றி இருக்கும் விஷயங்களினால் நீ அடையும் ஒவ்வொரு வெற்றியையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னோடு நான் இருப்பது இனி உனக்கு நல்லதொரு மாற்றத்தையும் மன தெளிவையும் நம்பிக்கையும் கொடுக்கத்தான் போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே. என்ன நடக்கிறது என்பதை எல்லாமும் நாம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள முடிந்து செய்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நம்மை எப்போதுமே வேதனைக்குண்டாயிருக்கிறதே, வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறதே என்று நினைக்கிறாயே. அம்மா நாம் மீது கோபப்படுவதற்கு அவசியமே இல்லையே என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய எண்ணமும் இந்த உணர்ச்சிகளும் என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து
தன்னோடு என்ன தெரிந்து கொள்ள முடிகின்றதோ என்று. ஆனால் தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கும் அந்த காரணத்தையும் இனி முழுக்க முழுக்க உன்னை எனக்காக மாற்றப் போகிறது என் குழந்தையே என்பதில் உனக்கு ஒரு புரிதல் வேண்டுமல்லவா? சர்வசாதாரணமாக எதையும் நம்பி எதிர்பார்த்து விடக்கூடாது இந்த ஒவ்வொருவரிடத்திலிருந்தும். ஆனால் உனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த மனிதர்களிடத்தில் நீ ஒவ்வொன்றையும் சற்று அதிகமாக எதிர்பார்த்து நிற்கிறாயே. அதனாலே என்னவோ சில விஷயங்களில் உனக்கு கிடைக்காமல் தான் போகின்றது. எதிர்பார்ப்புகள் எப்போதும் ஏமாற்றத்தை தரும் என்பது உனக்கு ஏன் தங்கமே புரிய மாட்டேங்கிறது? போதும் தங்கமே, பொழுது எல்லாமும் நீ அதிகமாக கண்கலங்கிதான் இருக்கிறாய். ஆனால் கண்கலங்காத நாள் என்று பார்த்தால் எதுவும் கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்வது இதைத்தானே என் பிள்ளையே. நீ இருக்கும் இந்த வாழ்க்கையில் எப்போதுமே எதற்குமே நீ பதறக்கூடாது என்று எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ கலங்கிவிடக்கூடாது என்று நான் ஒவ்வொரு முறையிலும் உனக்கு சொல்லிக்கொண்டுதானே இருக்கிறேன். உனக்காகவே நான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கின்றேனே என்பதில் எந்த ஒரு புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நீ? நல்ல நேரம் எங்கு என்று நாம் யோசிக்கும் இந்த நொடியில் என்னிடம்தான் அது இருக்கிறது என்பதை உணர்ந்தும் இந்த தாய் நிச்சயமாக அதை உன்னிடத்தில் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா? என் குழந்தையே, எது என்னவெல்லாமோ நடந்த பொழுது நாம் எந்த இடத்தில் நமக்கு கிடைத்த நாம் பெற்றுவிட்ட போது என்று நினைத்துதானே புறப்படுகின்றோம். ஆனால் மீண்டும் அந்த நிலையை பெறுவதற்கு ஆரம்பத்திலிருந்தே நீ முயற்சி செய்ய வேண்டிய அவசியமாகத்தானே இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறதா, அதிலிருந்து முழுமையாக உணர்ந்துவிட வேண்டும். நீ தயாராக வேண்டும். அடுத்த நடக்கும் விஷயங்களை கட்டாயமாக நீ என்னவென்று உணர தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே. தேவையில்லாமலோ காரணம் இல்லாமலோ என் பிள்ளை எதையாவது யோசித்து கொண்டு நீ எதையாவது அப்படியே விட்டுவிடக்கூடாது என் தங்கமே. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நம்பிக்கையிலும் நீ அடுத்த நிலையிலும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை முடிவு பெற்றாலோ அல்லது ஒரு வெற்றி பெற்றாலோ இதை தக்க வைத்து கொள்ளவோ அல்லது மீண்டும் வராமல் இருக்கவோ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவு உனக்குள் வேண்டும் என் குழந்தையே. நீ என்ன நடந்தால் நமக்கென்ன என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் கூட ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. உனக்காகத்தானே நடந்து கொண்டிருக்கின்றது. நல்ல உண்மை விஷயங்களை கூட இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. தேவையில்லாத பல நல்ல காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. ஆனால் அதில் உனக்கு விருப்பமில்லாமல் என்னிடத்திலும் அதை நீ கண்டுகொள்ளவே இல்லையே. இப்படி ஏனோதானோ என்று பல செயல்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. ஏதோ நடந்து போதும் கிடைக்காமல் தான், ஏதோ கிடைத்தால் போதும் என்று இருப்பதால் தான் வாழ்க்கை கிடைப்பதை உறுதியாக வைத்திருக்கிறது என் தங்கமே. நடப்பதை எப்போதும் நாம் வாழ்க்கையாக நாம் நினைக்க செய்யக்கூடாது என் குழந்தையே. எதிலும் ஒரு நம்பிக்கை வேண்டும். எந்த இடத்திலும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்பதை நீ என்றும் மறந்துவிடக்கூடாது. என்ன தேவை இருக்கிறது என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்திலேயே வந்து நிற்கிறேனே என்றால் அப்பொழுதாவது நீ உணர வேண்டும் அல்லவா என் தங்கமே. நம் தாயிடமிருந்து நமக்கு ஒரு நிச்சயமான நம்மை தேடி வருகின்றது. அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெய்வத்திடமிருந்து நமக்கான ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கிறது. அதை நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பது உனக்கு புரிகிறதா?
என் தங்கமே, புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை தொலைத்துவிடக் கூடாது என்று ஒரு புரிதல் உனக்குள் வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு உண்மையிலும் ஒவ்வொரு தேவையிலும் நீ உறுதியாக இரு. எதிர்காலத்தை உத்தரவாதத்தோடு இன்றோடு எதுவும் முடிந்துவிடப் போவதில்லை. இன்றுக்கும் தேவைக்கும் எதுவும் கிடைக்க போவதில்லை என் தங்கமே. அப்படியே விட்டுவிடக் கூடாது. நாளை நமக்கு தேவை இருக்கின்ற நாளை நாம் நினைக்கும் அத்தனையும் நமக்கு கிடைக்க வேண்டுமா, இல்லை கிடைக்காமல் போவதும் இந்த பிரபஞ்சத்தின் கையில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்று உன் கையில் இருப்பதை சேமித்து பழகு என் தங்கமே. பணம் எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை வசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இனியும் உனக்கு சொல்ல வேண்டுமா? என்ன இதை கூட புரிந்து கொள்ள முடியாத என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்றது என் தங்கமே. என் பிள்ளை, ஒவ்வொன்றையுமே நீ சரியாக புரிந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெளிவாக தெரிந்துதான் நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதுவென்று முழுக்க முழுக்க உணர்ந்து கொள்ள வேண்டுமா? சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான மனநிலையோடு எதையுமே நீ ஏற்றுக்கொள்ள பழகு. நீ பழக ஆரம்பித்து விட்டால் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிற்கும் எந்த வாழ்க்கையில் இனி உன்னை சுற்றி சூழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றது அல்லவா? வழி நாடகத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த நல்ல காலமும் உனக்கு நான் எப்போதும் நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தில் நீ எப்போதுமே கைவிட்டு விடக்கூடாது என்பதை புரிந்துகொள் என் குழந்தையே. உன்னோடு இந்த பிரித்திங்கிரா நான் வருகின்ற இந்த நேரத்தை எந்த சூழ்நிலையிலும் நீ தொலைத்துவிடக் கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நல்ல தேவைகள் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் இந்த மாற்றங்களுக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை செதுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருந்த எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள் என் தங்கமே. எதையுமே இப்படியே ஏனோ தானோ என்று விட்டு விடாமல் கொஞ்சம் காரியமாக இருக்க பழகு. எல்லோரும் அப்படித்தானே இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒவ்வொன்றையும் பெற்று வருகின்றார்களே. யாரையும் எந்த நிலையிலும் தள்ளிவிடாமல் என்ற எண்ணத்தோடு தானே நீ சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய். நான் உன்னை அப்படி இருக்க சொல்லவில்லையே. ஒவ்வொரு பொழுதும் ஒரு பொழுதாவது இன்னொருவரை காயப்படுத்தி அதிலிருந்து ஒரு சந்தோஷத்தை நீ பெற வேண்டும் என்று நான் சொல்லவில்லையே. ஆனால் உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீ முயற்சி செய்ய வேண்டும். யாரையும் காயப்படுத்தாமல் நீ ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்றுதானே நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த நேரமும் எது நடந்தாலும் நான் வருகின்ற இந்த நேரம், இந்த நாள் முதல் இனி எப்போதுமே அம்மாவின் வார்த்தைகளை உன் செவிகளுக்குள் ஒலிக்க வேண்டும் என் தங்கமே. அதைப்படி நீ கேட்டு நடக்க வேண்டும். நம்முடைய எதிர்காலத்தை உணராமல் நாம் இருக்கும் இந்த காலம் நாளை நம்மை நம்பியவர்களுக்கு போராட்டமாகத்தானே இருக்கும். போராடிய தலைகளில் சென்று விழுந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று இருக்கின்ற சிறு பிள்ளைகள் எல்லாவற்றையும் விளையாட்டுத்தனமாக நினைக்கிறார்கள். கையில் இருப்பதை எல்லாமும் செலவு செய்துவிட்டு ஒன்றுமில்லாமல் வீடு திரும்புவதைத்தான் பொறுமையாக நினைக்கிறார்கள், பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. இன்று நீ யாருக்கு செலவு செய்கிறாயோ நாளை உனக்கு ஒரு கஷ்டம் என்று அவர்கள் முன்னால் நின்றால் அவர்கள் உன்னை நிச்சயமாக அவர்கள் எப்படி என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள், எப்படி காரியங்களுக்கெல்லாம் உன்னை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அந்த தருணத்தில் நீ நினைப்பாய், இவர்களுக்காய் இத்தனை நாள் நாம் இத்தனையும் செய்தோம் என்று நினைப்பாய் என் தங்கமே. இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த ஒரு விஷயத்தை நீ சரியாக முன்னிறுத்தி வைக்க வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே.
இதை மாற்றிக்கொள் என் தங்கமே. நான் வந்துவிட்டேன். இது போன்ற நேரத்தில் இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரித்திங்கிரா சொல்கின்ற வார்த்தைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு கசப்பாக தோன்றலாம். ஆனால் நான் சொல்வது போல நாளை இந்த பணம் தேவைக்காக நீ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்வாய். இந்த நேரமும் இனி என்னவாகும் என்பதை நீ எல்லாமும் நம்மை கொஞ்சம் உணரும். இந்த காலத்தின் கட்டாயத்தில் இனி எந்த நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என் தங்கமே. எந்த நாளிலும் எதையும் என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது. நம்பிக்கையோடு என் குழந்தை எந்த ஒரு விஷயத்தையும் இனி யோசித்து செய்ய வேண்டும். நீ வருத்தம் அடையாதே. நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த பிரித்திங்கிரா நான் சொல்கின்ற இந்த விஷயம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மேன்மையை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. என் பிள்ளையே, வாழ்க்கை அல்ல. உனக்கு ஒரு நல்லதை நான் சொல்லாமல் வேறு யார் சொல்லிக் கொடுக்க போகிறார்கள் என் தங்கமே? உனக்கு நம்பிக்கை நான் தராமல் வேறு யார் தரப்போகிறாய் என் குழந்தையே? உன்னை நான் ஆனந்தமாக வைத்து கொள்ளாமல் ஒவ்வொரு முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றேன். பொழுதும் நீ இப்படி ஊதாரித்தனமாக செலவு செய்து கொண்டிருந்தால் அம்மாவிற்கு கோபம்தானே வரும் என் தங்கமே. கோபம் வருவது நியாயம்தானே. தேவைக்கு செய், தேவையில்லாமல் செய்யாதே. உன்னை நான் உதாரித்தனமாக செலவு செய்கிறேன் என்பதை சொல்கின்றேன் என்றால் அந்த நிலையிலேயே நீ உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என் தங்கமே. இத்தனை பெரிய வார்த்தையை நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு இனி மேலும் உன்னை நீ பழக்கப்படுத்தாதே, உன்னை மாற்றிக்கொள்வாய் என்று ஒரு நம்பிக்கையில் நான் அம்மா இதை சொல்கின்றேன். எதிலுமே ஒரு காரணம் இருக்கும். எந்த நிலையிலுமே நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒரு நன்மையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என் தங்கமே. பிரித்திங்கிரா உன்னை தேடி வந்து ஒரு நாளும் நீ என்னை தொலைத்து விடாதே. அம்மாவுடைய வார்த்தைகளில் இருக்கும் உண்மைகள் நீ பெற்றுக்கொண்டு சென்றுவிடு என் தங்கமே. நான் நடப்பதை ஒவ்வொன்றையும் நீ காயப்படுத்தாமல் கஷ்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது அனைத்தும் உன் நன்மைக்கே என் தங்கமே. நான் இருந்து உனக்கு சொல்லும் எல்லாவற்றையும் நீ உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இனி என்ன சொல்ல வேண்டும், என்ன நடக்கப் போகிறது? சரி, அந்த இடத்தில் நான் சொன்ன வார்த்தைகள், நான் பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே உன்னுடைய மனதிற்குள் நின்று உனக்குள் பல கேள்விகளையும் பதில்களையும் கொடுத்து கொண்டிருக்கும். அன்று சேமித்துவிடு என் தங்கமே. என்றும் ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பத்திலேயே இன்று நமக்கு இத்தனை கஷ்டம் வந்தது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ளும் தருணம் இன்று வரப்போகிறது. உனக்காகவே நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையாக நீ கட்டாயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் இந்த அம்மாவிற்கான அன்பு என்றும் உன்மேல் இருக்கும். எதற்காக சொல்கின்றேன்? என் குழந்தை நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதானே. அதை உனக்காகத்தானே சொல்கின்றேன். ஏற்றுக்கொள் என் தங்கமே. எப்போதும் இந்த தாயின் வாக்கை மறக்காமல் கேள். நீ அடிபணிந்து நடக்கின்றாய் என்பதை நான் அறிகின்றேன். எப்போதுமே இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ பழகிவிடு. நல்லது என்று உனக்கு நல்லதாகவே இனி மாறும்படி நான் சொல்லும் இதுபோன்ற நிலையில் உன் வாழ்க்கை நீ சரியாக மீட்டெடுத்து விடு. வந்து கொண்டிரு, அது போதும் என் தங்கமே. தேவைகளை நாம் புரிந்து கொள்ளும்படி உனக்கு எல்லா நிலையிலும் நான் சிறிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு கொடுக்கின்றேன். உனக்கு உறுதிப்படுத்துவேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே. சூழ்நிலைகள் என்னவென்று ஏதுவென்று உனக்கு நான் எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக் கூடாது. எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்திருந்தாயோ அத்தனை விஷயங்கள்
விஷயங்களையும் இனி அடுத்தடுத்த நிலையில் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக செயல்படுத்தி விட வேண்டும். பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் தொடரக்கூடாது என்று அதை சிறுகதையாக முடித்துவிடக்கூடிய ஒரு விஷயமாக மாறத்தான் வேண்டும். நீ இருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நான் சொல்லும் விஷயங்கள் இனி உன்னை எப்பொழுதுமே நிச்சயமாக மேம்படுத்தும் என் தங்கமே. அம்மாவோட அன்பு என்றுமே குறையாது. நீ வருத்தம் கொள்ளாமல் இரு. தேவையானதை சரியாக பெறும் வகையில் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உனக்கு நான் இருப்பதில் இனி முழுமையாக மனத்தெளிவை நிச்சயமாக கிடைக்கும்படி செய்வேன் என்பதை மறந்து விடாதே. நிச்சயமாக ஒன்றை நல்லா புரிந்துகொள் என் தங்கமே. நீ வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் நீ செய்யும் செயலில்தான் இருக்கிறது என்று மறந்து விடாதே. எதையுமே நீ யோசித்து தெளிவான மனநிலையில் உன் வாழ்க்கைக்கான சில விஷயங்களை நாம் கொடுத்து இந்த நேரத்தை நீ என்றும் தவறவிட்டு விடாதே. தாயுடைய அன்பு உனக்கு அதிகப்படுத்த கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. நல்லாது வேண்டிய நாம் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. இந்த பிரித்திங்கிரா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல நன்மைகளும் மேலும் பல துன்பங்களும் வரலாம். ஆனால் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை கையில் எடுத்துக்கொள் என் தங்கமே. நான் இருக்கின்றேன். என்றுமே இந்த தாயோட ஆசீர்வாதம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் சுபத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன் நான். ஓம் பிரித்திங்கிராய் தாயே போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கிரா அம்மா போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கிராய் தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.